நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மகேஷும் அஞ்சலியும் விருந்துக்காக அஞ்சலியோட வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல மகேஷ்க்கு ஒரு பயம் வருது. எங்கே அஞ்சலி அந்த வீட்டில் தனியாக இருக்கிறதையும் நாம் டெய்லி டோரை லாக் பண்ணிட்டு போகிற விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு அஞ்சலி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போதும் துளசி கிட்ட பேசும்போதும் அஞ்சலி அதை பற்றிலாம் பேசுகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்குறாங்க. அஞ்சலி அதை பற்றிலாம் பேசலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மகேஷ் கொஞ்சம் நார்மலாகிறாரு. இன்னொரு பக்கம் மகேஷ்க்கு ஒரு உண்மை தெரிய வருது. முருகனை ஒரு ஆர்ஃபனேஜிலிருந்து தத்தெடுத்து தான் வளர்த்தோம் அப்படின்ற விஷயத்த சிவராமன் மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க. அது எந்த ஆர்ஃபனேஜ் அப்படின்னு மகேஷ் கேட்கும்போது சிவராமன் நீங்கள் எந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்தீங்களோ அதே ஆர்ஃபனேஜில் இருந்து தான் நாங்கள் தத்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்க்கு பயங்கர ஷாக்கு. அப்போ தான் மகேஷ் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. சிவராமன் மகேஷை பற்றி விசாரிக்கலான்னு போகும்போது மகேஷ் அந்த இடத்துல தான் இருந்திருப்பாரு. அந்த ஃபாதரை மிரட்டி அவர் சொன்ன மாதிரி சிவராமன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஃபாதரும் சொல்லிட்டு திரும்பி ரொம்ப வேகமாக வந்து ஓடி வராரு. ரூமில் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, கூடவே மகேஷும் இருப்பாங்க. நேராக ஓடி வந்து அந்த குழந்தைங்கள பார்க்குறாங்க. மகேஷ் அந்த குழந்தைங்கள ஏதாவது நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க. இதனால் ஃபாதரும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்து அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் அந்த ஃபாதரை திரும்பவும் மிரட்டிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, ஆனால் எந்த உண்மையும் வெளியே வரக்கூடாது, வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஃபாதரை மிரட்டிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மகேஷ் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவார். இன்னொரு பக்கம் வெற்றி அவர் ஒரு நாடகம் வந்து போடுறாரு. கையில் அவரே ஒரு கட்டை போட்டுக்கிட்டு நேராக துளசியோட வீட்டுக்கு வந்து எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லி துளசியை திட்ட, நானா இதுக்கு நான் ஏன் காரணம் அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் யாருக்கிட்டேயும் சொல்லி என்னை அடிக்க வச்சுருக்கீங்க, அவங்க வந்து என்னை கையை காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து துளசி முன்னாடி நடிக்க, ஐயோ நாம தான் இதுக்கு காரணமாயிட்டோம் அப்படின்னு துளசி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.